எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தவே முதலமைச்சர் ரங்கசாமி விருந்து வைத்துள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், பிரதமர் பதவியேற்பு விழாவில் பலர் கலந்து கொண்டனர். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். இதிலிருந்து பாஜக என்ஆர் காங்கிரசார் இடையே கருத்து வேறுபாடு அல்லது விரிசல் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுகிறது என்றும் இது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது என்றும், தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ ரகசிய கூட்டம் நடத்தி முதலமைச்சருக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களை சமாதானப்படுத்தவே அவசரமாக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து முதலமைச்சர் ரங்கசாமி விருந்து வைத்துள்ளார் என்றும், இவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது கூட்டணியில் குழப்பம் விரிசல் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இதுவரை இதற்கான காரணம் கண்டுபிடிக்கவில்லை என்றும், அதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இந்த விவகாரத்தில் தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள். ஆகவே குஜராத் சூரத்திலிருந்து நிபுணர் குழுவை வரவழைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என தலைமை செயலாளர் கூறியிருப்பது தவறு என்றும், தமிழர்களை தரக்குறைவாக பேசிய தலைமை செயலாளரை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான தொழிற்சாலையில் 4.2 டன் அளவிலான சந்தனக்கட்டைகள் துகள்களை தமிழக வனத்துறை பறிமுதல் செய்துள்ளது. தமிழக வனத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ள நிலையில் இதுவரை புதுச்சேரி அரசு இதுகுறித்து வாய் திறக்கவில்லை என்றும், இந்த விவகாரத்தில் உண்மையை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை தேவை என்றார். ரெஸ்டோ பாரால் கலாச்சாரம் சீரழிந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், ரெஸ்டோ பாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று தாங்கள் கூறி வந்த நிலையில் பாஜக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தனது தொகுதியில் கோவில், பள்ளிகள் அருகே ரெஸ்டோ பார் திறக்கப்பட்டதை எதிர்த்தும் அதனை மூடிடக் கோரி ஆளுநரிடம் புகார் தெரிவித்துள்ளார் என்றும், இது அமைச்சர் மற்றும் முதலமைச்சரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதா என தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் பேசியே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைப்பதாக துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்கள் குறைகளை, மக்கள் பிரச்சினைகளை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு உள்ளது. இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் தெரிவித்தார்.